தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களை குறிவைத்து தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட 2900 கிலோ சிப்ஸ் மற்றும் 4230 கிலோ மஸ்கோத் அல்வாவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இசைக்கிராஜன். இசைக்கு வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்பொழுது சபரிமலை சீசன் காலம் என்பதால் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில தங்களது வீடுகளுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் இங்க சிப்ஸ், மஸ்கோத் அல்வா உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி செல்ல வழக்கமா இருந்து வருகிறது. தற்பொழுது மகர விளக்கு முடிந்து மண்டல பூஜையை முடிந்து மகர விளக்குக்காக நடை திறக்கப்படுகிற ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதன் கருத்தில் கொண்டு குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களை மட்டும் கருத்தில் கொண்டு குறிவைத்து குற்றாலத்தில் ஏராளமான சிப்ஸ் கடைகள் மற்றும் மஸ்கோத் அல்வா கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளில் தரமற்ற முறையில் மஸ்கோத் அல்வா மற்றும் சிப்ஸ் உள்ளிட்டவைகள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்பு அலுவலர் நாகசுப்பிரமணியத்திற்கும் மற்றும் தலைமை அலுவலகத்திற்கும் சென்ற புகாரின் அடிப்படையில் இன்று அவர் குற்றாலம் லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள சன் சிப்ஸ் என்கின்ற நிறுவனத்திற்கு சொந்தமான 4 குடோன்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார். மேலும் சிப்ஸ் தயார் செய்யப்படும் இடம், மஸ்கோத் அல்வா தயார் செய்யப்படும் இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டார். அப்பொழுது பிளாஸ்டிக் ட்ரம்களில் மைதா மாவுகளை கலந்து வைத்து இருந்தது கண்டறியப்பட்டது. பாதுகாப்பு முறையிலும் தரமற்ற முறையிலும் அவைகள் தயார் செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் 2000 கிலோவுக்கு மேலான சிப்ஸ், சுமார் 4000 கிலோவுக்கு மேலான மஸ்கோத் அல்வா ரசாயன பொடிகள் கலந்து தயார் செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது.